ஹேய் குட்டீஸ்! இன்று மீரா என்ற மகிழ்ச்சியான சிறுமியைப் பற்றியும் ஒரு சிறிய சாமந்திச் செடி மூலம் அவள் கற்றுக்கொள்ளும் ஒரு மாயாஜால பாடத்தைப் பற்றியும் ஒரு சிறப்பு கதை தொடங்குகிறது. ஒரு ஆசிரியர் அவளுக்கு எதிர்பாராத ஒன்றை கொடுக்கும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஒரு அழகான சிறிய ஊரில் 6 வயது மீரா என்ற சிறுமி வசித்து வந்தாள். அவள் பூக்களையும் அவளின் பேசும் கிளி மித்துவையும் அவளின் வண்ணமயமான தோட்டத்தையும் நேசித்தாள். அவள் செடிகளுக்கு பாட்டு பாடுவாள், புழுக்களுக்கு பெயர் வைப்பாள். ஒரு சன்னி காலையில் மீரா பள்ளிக்குச் சென்றாள். அவளின் பின்னல்கள் குதித்து கண்கள் ஆர்வத்தால் நிறைந்திருந்தன. அன்று அவளின் ஆசிரியர் ஒரு சிறப்பு பொருளை கொண்டு வந்திருந்தார். ஒரு சிறிய தொட்டியில் இருந்த குட்டி சாமந்திச் செடி. இது உனக்காக, மீரா என்று ஆசிரியர் சிரித்துக்கொண்டே சொன்னார். இது உன்னுடைய புதிய நண்பன். நீ தினமும் இதை கவனித்துக் கொண்டால் அது உனக்கு ஒரு மாயாஜாலத்தை காட்டும். மீரா மகிழ்ச்சியில் மூச்சு திணறினாள். ஒவ்வொரு நாளும் அதை பார்த்துக் கொள்வதாக உறுதியளித்தாள். அவள் வீட்டிற்கு விரைந்து தொட்டியை தன் ஜன்னல் ஓரத்தில் வைத்து தண்ணீர் ஊற்றி அதனிடம் கிசுகிசுத்தாள். வளர், குட்டியே! நான் உனக்காக இருக்கிறேன். மித்து சிறகடித்து கீழே வந்து பாடுவதற்கு இன்னொரு செடி என்று கீச்சிட்டது. ஆனால் அடுத்த நாள் மீராவின் கவனத்தை வேறு ஒன்று கவர்ந்தது. மற்றும் சிறிய செடி மறக்கப்பட்டது. அவள் தன் வாக்குறுதியை நினைவில் கொள்வாளா? பகுதி 2இல் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுக்க மறந்து விடாதீர்கள். மேலும் இதுபோன்ற மனதை நெகிழ வைக்கும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.